வீடியோவில் நாம் பொது அறிவு மாதிரி வினாத்தாள் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2023க்கான இது கொஸ்டின்ஸ் தான். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த வீடியோவில் நாம் 50 கேள்விகள் பார்க்கலாம். 101 தமிழ் பார்த்துட்டோம் 100 கொஸ்டின்ஸு, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? ஃபஸ்ட்டு கூற்று, மைக்கேல் ஓட்டயர் அவரால் கொல்லப்பட்டார். இரண்டாவது கூற்று, லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். யார்? பகத்சிங். இதுதான் சரியான கூற்று. விடை பி, 2 மட்டும் சரியானது. அடுத்தது 102வது, 1946 அமைச்சரவை தூதுக்குழுவில் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாப்போர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். இவங்க தான் 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் ஆவார்கள். யாருன்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாப்போர்ட் கிரிப்ஸு மற்றும் ஏவி அலெக்சாண்டர் அவர்கள் தான். அடுத்தது 3வது, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டாங்க. ஆன்சர் காந்திஜி. அடுத்தது 104, ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் காந்திஜி. அப்புறம் கீழ்காண்பவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொருத்தங்கள், ஒரு 4 பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. இயரும் இந்த பக்கம் பொருத்துக மாதிரி இயரோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 மற்றும் 4 சி தான் ஆப்ஷன். இதில் சரியான பொருத்தங்கள் 2 மற்றும் 4. 2 என்ன அப்படின்னா வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930, இது சரியானது. 4 சிஆர் ஃபார்முலா திட்டம், இது 1944. சிஆர் ஃபார்முலா திட்டம் கொண்டு வரப்பட்டது 1944. வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930, இதுதான் சரியானது. 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் யாருடன் உறுதிப்படுத்தப்பட்டது 1932 அப்படின்னா அம்பேத்கர். விடை அம்பேத்கர். 107வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1885, கிபி 1885. 108, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் யார்? ஆன்சர் ஐ. மகாதேவன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? ஆன்சர் முருகன். சங்க காலத்தில் அம்பணம் என்பது யாது? 10வது கேள்வி, சங்க காலத்தில் அம்பணம் என்பது யாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, நெல்லை அளக்க பயன்படும் கருவி தான் அம்பணம்னு சொல்லி சங்க காலத்தில் அழைச்சாங்க. நெல்லை அளக்க பயன்படும் கருவி தான் அம்பணம். குடுமியான் மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது. குடுமியான் மலை கல்வெட்டு எதை பற்றி விளக்குகிறது? ஆன்சர் இசை. கீழ்கண்டவற்றுள் எவை பொருந்தவில்லை? 2, 4 தான் பொருந்தவில்லை. 1, 3 சரியானது. பெருங்கற்கால புதையல் சித்தன்னவாசல், 3 கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு, இது 2 சரியானது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இலக்கியம்,
சிலப்பதிகாரம், கலித்தொகை, மலைபடுகடாம், நெடுநல்வாடை. ஆன்சர் வந்து பி 1, 2, 4, 3. இலக்கியம், மக்கள் வாழ்வியல், சிலப்பதிகாரம், உரிமை சுற்றம், கலித்தொகை, மக்கள் உணவு பழக்க வழக்கம், மலைபடுகடாம், மலைபடுகடாம் வந்து இந்த பக்கம் இலக்கியம் கொடுத்துட்டு இங்கே இந்த பக்கம் வந்து மக்கள் வாழ்வியலை பற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது சிலப்பதிகாரம் ஆன்சர் வந்து உரிமை சுற்றம், கலித்தொகை ஆன்சர் வந்து அடிமை முத்திரையிடல், மலைபடுகடாம் ஆன்சர் வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை ஆன்சர் வந்து அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். அதாவது சிலப்பதிகாரம் ஆன்சர் உரிமை சுற்றம், கலித்தொகை அடிமை முத்திரையிடல், மலைபடுகடாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். இதுதான் சரியான பொருத்தப்பட்ட விடை. அடுத்தது, பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. பின்வருவனற்றுள் சரியானதை பொறுத்துக. இதில் வந்து எது சரியானதுன்னா 1 மற்றும் 4 மற்றும் சரியானது மட்டும் பார்க்கலாமா. பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், 4 வந்து துளுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை மதுரை. 17 அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை? விடை இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்தை சார்ந்தவை தான் அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள். பழங்கற்கால கருவிகள் என்பது 18 கேள்வி. பழங்கற்கால கருவிகள் என்பது 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே பழங்கற்கால. ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள், இதன் எல்லாமே பழங்கற்கால கருவிகளாகும். 19 கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? இதுதான் போன டைம் ரிப்பீட்டாக வருது பாருங்கள் இந்த கொஸ்டின். ஆனால் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு தெரிவிக்கும் கல்வெட்டு எதுன்னு. இதுவும் விடை ஹதிகும்பா கல்வெட்டு. 20 ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை ராமநாதபுரம். தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் சரி. 2, 3, 4, 1. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 22 சோழர்கள் பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? ஆன்சர் அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. 23 தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் ஆவன? 1, 2 மட்டும்தான் பார்க்கலாம். உணவு பிரச்சனைகள், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு, இது 2ம் தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருந்துச்சு. 24 MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டில் தரவரிசை என்ன? விடை ஃபஸ்ட்டு முதல்ல தான் இருக்குது தமிழ்நாட்டின் தரவரிசை. 25 2021 ஆண்டு புள்ளி விவரங்கள், அதாவது 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? விடை தஞ்சாவூர் மாவட்டம். வீவர்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் 25 கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.